டே டைம் ஃப்ரேம் வைக்கும்போது மார்னிங் 9:15லேருந்து 3:30 வரலையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கும். அண்ட் 9:15க்கு ஒரு ஓப்பன் பிரைஸ் அண்ட் 3:30க்கு ஒரு க்ளோஸ் பிரைஸை காமிச்சிரும். வேறஸ் நான் இப்போ ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு 1 ஹவர் வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆஃப் த டே 9:15க்கு ஆரம்பிச்சு 10:15க்கு முடிஞ்சிடும். அப்போ 9:15க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் ஆயிருக்கும். அந்த ஓப்பன் பிரைஸ் இங்கே காமிப்பாங்க. க்ளோஸ் பிரைஸ் வந்து 10:15க்கு கடைசியா ஒரு ட்ரேடிங் நடந்திருக்கும். அத காமிப்பாங்க. ஸோ அது 2யும் வச்சு பாடி வரைஞ்சிட்டு, இன் பிட்வீன் போன ஹையும், லோவையும் வச்சு மேல விக்கும், கீழ விக்கும் வரைஞ்சிருவாங்க. சிமிலர்லி நெக்ஸ்ட் கேண்டில் வில் பி ஃப்ரம் 10:15 to 11:15. தி சேம் திங் ஹேப்பன்ஸ். ஸோ நீங்க இன்னும் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்ல வச்சீங்க அப்படின்னாக்க 9:15 to 9:20 என்ன நடந்திருக்கு, 9:20 to 9:25 என்ன நடந்திருக்கு, அந்த மாதிரி 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஈச் கேண்டில் காமிக்கும். த்ரூ அவுட் த டே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கேண்டில்ஸ். கேண்டில்ஸோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மெத்தட் இதுதான். இப்போ டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் நிறைய இருக்கு. அதையும் பார்ப்போம். வெல், ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஹாலோ கேண்டில். ஹாலோ கேண்டில்ல பெரிய டிஃபரன்ஸே கிடையாது உங்களுக்கு. நெகட்டிவா இருக்கிறது ரெட் கலர்ல ஷேட் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் பாசிட்டிவ் கேண்டில்ஸ் வந்து ஹாலோவா இருக்கும் உங்களுக்கு. அதுல கிரீன் கலர் பார்க்கறது தான் தெரியுமே தவிர இன் பிட்வீன் ட்ரா பண்ணியிருக்க மாட்டாங்க. சர்டன் செட் ஆஃப் பீப்புள் யூஸ் இட் ஃபார் தேர் கன்வீனியன்ஸ். இது எதனால அப்படிங்கிறது இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் கிடையாது. சில பேருக்கு இது இது பிடிக்கும், இது கன்வீனியன்ட்டா தெரியும் அவங்களுக்கு, அதனால தே யூஸ் ஹாலோ கேண்டில்ஸ். வேறஸ் தெர் இஸ் ஒன் மோர் டைப், பார்ஸ் மட்டும் இருக்கும். இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ வில் நாட் ஹேவ், நான் டே டைம் ஃப்ரேம்லயே வச்சுக்கிறேன். 13th ஏப்ரல் அன்னைக்கு அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கேயும் பண்ணிருக்காங்க. பாடி வரையில அவங்க ஓப்பன்ல இப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டாங்க. இந்த இடத்துல 395ல ஒரு கோடு போட்டுக்கிட்டாங்க. க்ளோஸ்ல ஒரு கோடு போட்டுக்கிட்டாங்க. ஹையும் லோவையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. தே வில் நாட் ஹேவ் அ பாடி டு த கேண்டில். ஸோ இது வந்து பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அகெயின் கான் அந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஹையர் லெவல்ல பார்ப்போம். அந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கு திஸ் வில் பி கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி யூஸ் பண்ணா கம்ஃபர்டபுள். மற்றபடி டேட்டால எந்த சேஞ்சஸும் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் இஸ் டிஃப்ரெண்ட். நத்திங் எல்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது எல்லாமே பேசிக் டைப்ஸ். கேண்டில்ஸ், பார்ஸ் அண்ட் ஹாலோ கேண்டில்ஸ் எல்லாமே பேசிக் டைப்ஸ். ஒன்ஸ் அகெயின் லைன் ஆல்சோ இஸ் அ பேசிக் டைப். இதுல வந்து ஜஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸை மட்டும், அந்த அன்னைக்கு எவ்வளவு ப்ரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கறத மட்டும் புள்ளி வச்சுக்கிட்டே சேர்த்துருவாங்க. ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் லைக் 15 மினிட்ஸ்ல என்ன நடந்திருக்கு. ஜஸ்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இது யூஸ் ஆகும். இது ரொம்ப கம்மியா யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் இது. லைன் கிராஃப்ஸ், ஏரியா கிராஃப்ஸ் ஒன்ஸ் அகெயின் கீழே ஷேட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கன்வீனியன்ஸ் அண்ட் நத்திங் எல்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு பேஸ் கேண்டில்ஸ், பேஸ் டைப் ஆஃப் கேண்டில்ஸ். இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க டிரா பண்ணிடலாம். யூ டோன்ட் ஹேவ் டு கால்குலேட் எனிதிங். இதுக்கப்புறம் வர்றது அதாவது ஹேக்கனாஷி பேஸ் லைன். அகைன் நீங்க என்னன்னு போட்டு பார்த்துக்கோங்க. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நாட் மச் ஆஃப் விச் இஸ் பீங் யூஸ்ட் தீஸ் டேஸ். ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா ரொம்ப சில பேர் மட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க. I'm not going to teach anything based on baseline. Let's go to Heikinashi. Heikinashi is one important candle. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதை. So let's just see what Heikinashi is. Now once again day time frameல வச்சுக்கிறேன். I'm just going to separate these two charts. இப்போ ரெண்டு சார்ட் இங்க உங்களுக்கு காமிக்குது. இங்க டிஎல்எஃப் இருக்கு, இங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. நான் இங்கேயும் டிஎல்எஃப் மாத்திடுறேன். ஸோ இப்போ ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு டிஎல்எஃப் டே கேண்டில், இதுவும் டிஎல்எஃப் டே கேண்டில். இப்போ ரெண்டுமே ஹேக்கனாஷில வச்சிருக்கேன். நவ ஐம் சேஞ்சிங் திஸ் டு நார்மல் கேண்டில். நார்மல் கேண்டிலா மாத்து. ஸோ நார்மல் கேண்டில் அதே டைம் ஃப்ரேம் தான். அதாவது இங்க 16ஆம் தேதியிலேருந்து எடுத்துப்போம். போத் சைட்ஸ் 16th மார்ச் காமிக்குது. 16 மார்ச்க்கு அப்புறம் கண்டினியூஸா ரெண்டு கிரீன் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. வேறஸ் நீங்க ஹேக்கனாஷில ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 21st மார்ச் அன்னைக்கு கிரீன் கலர்ல இருக்கு. ஒன்ஸ் அகெயின் 22nd மார்ச் அன்னைக்கு நார்மல் கேண்டில் கிரீனா இருக்கு. பட் ஹேக்கனாஷி கேண்டில் இஸ் ரெட். இது அகைன் இங்க ரெட் கிரீன் மாறி மாறி வருது. இந்த இடத்துல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா கிரீன் ரெட்னு மாறி மாறி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நார்மல் கேண்டில் ஃபார் த சேம் டைம் பீரியட் ஹேக்கனாஷி உங்களுக்கு வேற மாதிரி காமிக்கும். தெர் ஆர் லாட் ஆஃப் கிரீன் கேண்டில்ஸ், வேற ஒரு 4 ரெட் கேண்டில் மட்டும் தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா இதோட கால்குலேஷன். ஒன்ஸ் ஹேக்கனாஷி பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணும்போது இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்குறேன். டில் தென் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் கேண்டில் அண்ட் ஹேக்கனாஷி கேண்டில்.
அதுக்கு அடுத்தது another calculated candle is Renko. ரெங்கோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, இதோட கால்குலேஷனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இதுல வந்து பாக்ஸ் வரைவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கேண்டில் வெறும் பாக்ஸ் மட்டும் வரைவாங்க. ஓப்பன், க்ளோஸ் பிரைஸா இருக்கும். அண்ட் ஓப்பன், க்ளோஸ் பிரைஸ் வந்து டிஃபைன்டா இருக்காது. நீங்க இங்க பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடைசியா காமிக்கிற டேட் 13th ஏப்ரல் காமிக்குது. நான் டே டைம் ஃப்ரேம்ல தான் வச்சிருக்கேன் இங்க. 13th ஏப்ரல் காமிக்குது. இதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா 5th ஏப்ரல் காமிக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா 30th மார்ச் காமிக்கும். இதுல ஒரு சிமெட்ரி எதுவுமே இருக்காது. அதுக்கு என்ன டேட் ஃபுல்ஃபில் ஆகுதோ அதுதான் காமிக்குமே தவிர உங்களுக்கு 1 வீக் ஒன்ஸ் 2 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்ல 2-3 டேஸ் சேர்த்து காமிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இட் வில் டோட்டலி டிபெண்ட் ஆன் சம்திங் கால்ட் பாக்ஸ் சைஸ். ஒன்ஸ் அகைன் ரெங்கோ பத்தி நம்ம டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணுவோம். ரெங்கோ மட்டும் பேஸ் பண்ணியே ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுவோம். யாருக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரெங்கோ என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கேண்டில்ஸ்டிக். ஹையர் லெவல்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் பத்தி வில் லுக் ஆஃப்டர் வி கோ ஃபார் பேட்டர்ன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபிபோனச்சி அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் we can look for Heikinhashi and Renko type of charts. Now let's bifurcate the candles. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் டே கேண்டில் என்ன, 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன, 1 hour கேண்டில் என்னங்கிறதையுமே பார்த்துட்டோம். different time frames. I hope that you can now draw candles on your own. Now let's see how to analyze it based on single candle. இந்த கேண்டில் பொறுத்தவரை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மார்னிங் இந்த ஸ்டாக் நல்லா மேல போக ட்ரை பண்ணுச்சு, அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகல. ஒரு ஸ்டாக் மேல போகாம இருக்கிறது வேற, போயிட்டு அங்க சஸ்டெயின் ஆக முடியாம கீழே வர்றது வேற. 13th ஏப்ரல்ல நம்ம பிரிச்சு பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர்ல வச்சுக்கிறேன். ஸோ 1 ஹவர்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா we can see here that there are 6 candles. இது லாஸ்ட் வந்து 15 minutes candle. 7th candle எல்லாமே 15 minutes candle. ஏன்னா 3:15 இந்த கேண்டில் முடிஞ்சிடும். வேற மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறது 3:30க்கு தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் எப்பயுமே இங்கே இருந்துட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த கேண்டில் வச்சு மட்டும் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு ஒன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டே ஸ்டாக் வாஸ் பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவா ட்ரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறோம். இப்போ நம்ம ஃபர்தரா டிவைட் பண்ணுவோம், டிவைடிங் இட் இன்டு 1 hour கேண்டில்ஸ். ஸோ அந்த டே கேண்டில்ல ஒரு 6 கேண்டில் டிவைட் பண்ணி பார்க்கும்போது மொதல் 1 hour மட்டும்தான் இது கொஞ்சம் பாசிட்டிவா மேலே போ ட்ரை பண்ணிட்டு திருப்பி கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே ஃபுல்லா கீழே தான் வந்திருக்குதுங்க நமக்கு தெரியுது. ஸோ நாட் ஈவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 1 hourல தான் அது பாசிட்டிவா இருந்திருக்கு, ட்ரை பண்ணிருக்கு. இந்த 1 hour இன்னும் பிரிச்சு பார்ப்போம். லெட் சி வாட் ஹஸ் ஹேப்பன். ஹாஃப் அன் ஹவர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் மேலே போயிட்டு அப்பயுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 399 வரையும் போனது, க்ளோஸ்ட் அட் 397. ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 rupees கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. வி குடன்ட் ஹவ் செட் தட் இங்கே வீக்னஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல தான் அது நல்லாவே கீழே வந்திருக்கு. பட் இதுக்கப்புறம் அது பாசிட்டிவா எதுவுமே பண்ணல, ஃபுல் டேவும் கீழே இருந்திருக்கு. இதெல்லாம் தான் த இன்ஃபர்மேஷன் வி ஆர் கேதரிங் ஃப்ரம் கேண்டில் ஸ்டிக்ஸ். இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ணி 15 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா we can say that first 15 minutes மட்டும் இது பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு, அதாவது மேலே போக முடியாம அதுக்கப்புறம் அது ஃபுல்லா கீழே வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒரு டேவையே நம்ம பிரிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது the stock was positive only for the first part of the day. இப்போ ஒரு ப்ரீவியஸ் டேக்கு போவோம், இங்க வைப்போம், இங்க ரிவர்ஸ்ல பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்க 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கோம். we can see here that மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்தே அது கீழே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரெட் கலர், அதுக்கப்புறம் நல்லா கீழே வந்துட்டு ஒரு 10:15க்கு அப்புறம், அதாவது இங்க வந்து நமக்கு தெரியும் ஒரு 1 hour கேண்டில் முடிஞ்சிருக்கும். 10:15ல இருந்து நல்லா மேல போக ட்ரை பண்ணிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டேலயே 10:15க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 12 o'clock வரலையும் ஸ்டாக் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு திருப்பி 1:45க்கு அப்புறம் நல்லா மேல வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டே அண்ட் திஸ் டே அப்படின்னு, செகண்ட் ஹாஃப் வாஸ் பாசிட்டிவ். கிட்டத்தட்ட 145னா almost 2 hours of the market the stock was positive. அதோட எஃபெக்ட் தான் பாக்குறீங்க, நெக்ஸ்ட் டே அது கொஞ்சம் மேல ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷனுக்காக தான் சொல்றேனே தவிர திஸ் இஸ் நாட் ஹவ் யூ ஆக்சுவலி அனலைஸ் இட். ஸோ இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் எல்லாத்தையும் வச்சு நம்ம 12th ஏப்ரல் பத்தி என்ன சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, இட் வில் டெஃபினெட்லி பி அ ரெட் கலர் கேண்டில் டே. மேல ஓப்பன் ஆயிருக்கு, கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இட் பி அ ரெட் கேண்டில் டே. லெட்ஸ் see how it is. ஓகே, ரெட் கேண்டில் டேவா இருந்தாலும் இந்த கேண்டிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க பாக்குறீங்க, இந்த கேண்டில்ல மேல இருக்க திரி பெருசா இருந்துச்சு, வேற இந்த கேண்டில்ல கீழே இருக்க திரி பெருசா இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட பாட்டம் பாயிண்ட்ல நிறைய பை பண்ணிருக்காங்க.
டக்கு டக்கு டக்குன்னு பை பண்ணி இந்த ஸ்டாக்க மேல கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வேறஸ் 13th அன்னைக்கு அதே ஸ்டாக்க மேல போம்போது செல் பண்ணியிருக்காங்க. ஸோ வி கேன் ஐடென்டிஃபை ஜஸ்ட் இந்த 2 கேண்டில் மட்டுமே வச்சு என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, திஸ் பிளேஸ் இந்த இந்த ஸ்டாக்கோட லோவஸ்ட் பாயிண்ட் 388 வரும்போது இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது கொஞ்சம். அந்த இடத்துல நெறைய பேர் பை பண்ணியிருக்காங்க. வேறஸ் இதோட ஹை 399.40 கிட்டத்தட்ட போகும்போது நெறைய பேர் இத வித்திருக்காங்க. அந்த இடத்துல இதுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது அப்டின்ட்டு. இதுதான் லேட்டர் ஆன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா மாறும்.